கன்னி தெய்வம். ஒருவர் கன்னி தெய்வத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அந்த கன்னி தெய்வம் தான் அவருடைய முதல் தெய்வம், குல தெய்வம். அப்பேற்பட்ட குலதெய்வத்தினுடைய அருள் சும்மாலாம் வந்து அந்த வீட்டு பெண் பிள்ளைகள் மீதோ அல்லது வீட்டில் யார் மீது கன்னி தெய்வத்துடைய அருள் வருதோ அவர்கள் மீது சும்மாலாம் வராது. அவர்களுடைய வீட்டில் அந்த வழிபடக்கூடிய கன்னி மூலையில் தான் அந்த கன்னி தெய்வத்தினுடைய அருள் வரும். மற்ற இடங்களில் பெரும்பாலும் வராது. ஒருவேளை மற்ற இடங்களில், அதாவது வேறு எதுவும் கோயில்களுக்கு போகும்போது நம்ம வீட்டு கன்னி தெய்வம் அருள் வந்து ஆடுது அப்படின்னாலும், நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்வாக்கு சொல்வதற்கு அல்லது வேறு யாராவது கன்னியை கும்பிடாம கன்னியை ஏங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு தான் கன்னி தெய்வத்துடைய அருள் இறங்கும். பெரும்பாலும் கன்னி தெய்வம் அவரவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வாக்கு சொல்லி நம்ம வீட்டு சொந்தங்களை நல்லா வைக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு வீட்டு கன்னி தெய்வங்களுமே இஷ்டப்படும். ஏன்னா கன்னி தெய்வம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய குடும்பத்தில் பிறந்து வயதுக்கு வரும் முன்பே இறந்த பெண் பிள்ளைகளை தான் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கன்னி தெய்வத்தை போய் நீங்கள் குலச முத்தாரம்மன் கோயிலில் கொண்டு விட்டுருங்க, அது தன்னால் சரியாயிடும். இது சரியாகிறதுக்கு இது என்ன வேறு எதுவும் சேட்டைகளா? கன்னி தெய்வம் அப்படிங்கிறது அற்புத தெய்வம், குடும்பத்தின் குல தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்தை போய் நீங்கள் எங்கேயும் விடணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. தயவுசெய்து அப்படி யாரும் செய்யாதீங்க. கன்னி தெய்வத்தை முறையாக வீட்டுக்குள்ளே அழைச்சி கும்பிடுங்க. அந்த தெய்வம் உங்களை மேலும் மேலும் வாழ வைக்கும், வளர வைக்கும். கன்னி தெய்வம் அற்புத தெய்வம். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அந்த தெய்வத்தை நினச்சி செயல்படுங்க. மேலும் மேலும் வளர்ச்சி பாதையிலும் வெற்றி பாதையிலும் நம்மளை கொண்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய அற்புத தெய்வம் கன்னி தெய்வம். அதனால் கன்னி தெய்வத்தினுடைய அருள் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் மீது சும்மாலாம் வராது. முதல்ல அப்படி வருது அப்படின்னு சொன்னால் அது கன்னி தெய்வமாக இருக்காது. அதனால் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் மீது கன்னி தெய்வம் வருதுன்னா முதல்ல பயப்படாதீங்க. ஐயோ இது என்ன, இது யார்கிட்டையாவது சொல்லி சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அங்கே இங்கேன்னு எங்கேயாவது கூட்டு போகாதீங்க. கன்னி தெய்வம் எந்த தெய்வத்திற்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் பணிஞ்சிடாது. ஏன்னா அதுவே மிகப்பெரிய தெய்வம். கன்னி தெய்வம் அப்படிங்கிறது 1000 தெய்வங்களுக்கு சமம். அப்போ பார்த்துக்கிடுங்க எப்பேற்பட்ட தெய்வம் கன்னி தெய்வம்னு சொல்லி. அப்பேற்பட்ட தெய்வம் நம்ம வீட்டு பெண் பிள்ளை மீது வந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளையுடைய அக்காவாக இருக்கும், அல்லது அந்த பிள்ளைக்கு ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட உறவாக இருக்கும். அந்த பிள்ளை மேலே வந்திருக்குது. அந்த கன்னி தெய்வத்துக்கு தெரியும் நம்ம பிள்ளை மேலே நம்ம எப்போ வரணும், நம்ம வரும்போது நம்ம பிள்ளைக்கு பெருமையாக தான் இருக்கணுமே தவிர நம்ம பிள்ளையை 4 பேர் பார்த்து நக்கல் பண்ணும் விதமாக இருக்கக்கூடாதுங்கிறது அந்த கன்னி தெய்வத்துக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால் கன்னி தெய்வம் வருது அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை. குலசையிலையோ வேறு கோயில்கள்லையோ போய் இந்த கன்னி தெய்வம் என் பிள்ளை மேலே வரக்கூடாது அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. வரக்கூடாதுங்கிறதுக்காக எங்கேயும் கூட்டு போகாதீங்க. அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விலகவே விலகாது கன்னி தெய்வம். ஏன்னா அது உங்களுடைய குல தெய்வம்.